வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட விஷயத்திலும் செப்டம்பரில் நடக்க உள்ள ஐநா மனித உரிமை கூட்டம் தொடர்பாகவும் சில முக்கிய விஷயங்கள் பற்றி கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. முதலில் ரணில் கைது செய்த விவகாரத்தை பார்த்துவிட்டு அடுத்து ஐநா விஷயம் பற்றி பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் 22 அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த கைது நாட்டின் அரசியல் சூழலை அதிர்ச்சியடைய செய்தது. முன்னாள் ஜனாதிபதி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் கீழ் அவர் தொடக்கத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு 26 வரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவலில் வைக்கப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளின்படி முன்னாள் ஜனாதிபதி தனது ஆட்சி காலத்தில் அரச நிதியை தனிப்பட்ட மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கான சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் தற்போது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்து விசாரணைகளை நடத்துவதற்காக அவரை விளக்கமறியலிலே வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. அந்த கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதியை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த கைது நடவடிக்கையை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அரசியல் விவாதங்கள் உருவாகின. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ள அதேவேளை எதிர்க்கட்சியினரின் ஒரு பகுதி இந்த கைது நாட்டில் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டும் முக்கிய முன்னேற்றமாக கருதுகின்றனர். அதன்படி இதுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிவான் திருமதி நெலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் இடம்பெற்றிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஆஜராகி இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி சார்பிலே ஜனாதிபதி சட்டத்தரணிகள் திலக் மாரப்பன, அனுஜா பிரேமரத்ன, உபுல் ஜாசூரிய மற்றும் அலிசப்ரி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். முன்னதாக நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தப்படுவாரா இல்லையா என்ற கேள்விகள் இருந்த நிலையில் வைத்தியசாலை வட்டாரம் நீதிமன்றத்திற்கு முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அவர் தொடர்ந்தும் கண்காணிப்பில் வைத்திருக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. அதன்படி ரணில் விக்ரமசிங்கே தனது உடல்நிலை காரணமாக நீதிமன்றத்திற்கு நேரடியாக வராத நிலையில் ஜூம் காணொலி தொழில்நுட்பம் மூலம் விசாரணைகளில் கலந்து கொண்டார். தொடக்கத்தில் அவருக்கு பிணை வழங்குவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தது. எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் நோய் நிலை மோசமடைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அவரது சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன நீதிமன்றத்தில் வலியுறுத்தி இருந்தார். இந்த நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதற்கு உத்தரவிட்டது. இங்கே ஒரு வைத்தியராக இருந்து பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிய அர்ஜுனா ராமநாதன் கடந்த பல விடயங்களிலும் எதிர்ப்பு கூறிய சில விடயங்கள் பொருந்தி போகவே தற்போது ரணிலையும் நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்த மாட்டார்கள் முன்னதாகவே கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்நிலைகள் சிக்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் ரணிலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போவதில்லை. அதே போல் ரணில் விடுவிக்கப்படுவார் என்று தான் சொன்னது போல் நடந்துள்ளது என்று அவர் கூறுகிறார். ஆனாலும் முன்னிலைப்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் கொழும்பில் குவிந்துள்ள அரசியல்வாதிகளாலும் ஆதரவாளர்களாலும் பரபரப்பாக கொழும்பு இருந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் ஒரு வைத்தியர் என்ற ரீதியில் வைத்தியசாலையுடைய நடைமுறைகள் மற்றும் சட்டத்திட்டங்களை நன்கு அறிந்தவராக அவர் கணித்திருந்த விடயம் சரியாக பொருந்தி போன நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒருவரை நேரடியாக நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார் அர்ஜுனா எம்பி. அதேபோல் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தாலும் வைத்தியர்களினால் அவருடைய உடல்நிலை மோசமான நிலையில் இருப்பதாக தெரிவித்தால் நீதிமன்றம் அதை கேட்டே ஆக வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். இது இவ்வாறு இருக்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளராக இருக்கும் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தொடர்பாகவும் சில கருத்துக்களை அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டார். அதாவது குறித்த வைத்தியர் ருக்ஷான் பெல்லன ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவராக காணப்படுவதோடு முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னவின் வலது கையாக உள்ளார். ரணில் அரசாங்கத்தில் கடந்த காலங்களில் சுகாதார அமைச்சராக இருந்தவரால் ராஜித சேனாரத்ன என்ற அடிப்படையிலும் ஒரு சில மறைமுக தொடர்புகள் இருப்பதாக அர்ஜுனா எம்பி குறிப்பிடுகிறார். குறித்த வைத்தியர் ருக்ஷான் பெல்லன் என்பவர் ரணில் விக்ரமசிங்கவை தான் நேரடியாக பரிசோதித்ததாகவும் அவர்களுடைய உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டார். இதிலிருந்து தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறிய அர்ஜுனா எம்பி வைத்தியசாலை நடைமுறைகள் படி ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒருவரை அந்த வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் சென்று பார்க்க முடியாது. மாறாக அது அவசர சிகிச்சை பிரிவுக்கு பொறுப்பான வைத்தியரின் கடமை. எனினும் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் என்ற ரீதியில் ரணில் தொடர்பான உடல்நிலை தொடர்பான கருத்துக்களை ஊடகங்களுக்கு முன்வைத்திருக்கலாம். என்றாலும் இதன் பின்னால் பயங்கரமான அரசியல் இருப்பதாகவே அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டுகின்றார். அண்மைய தினங்களில் ஜேவிபி குறித்த விடயத்தில் நீதிமன்றம் சுயாதீனமாக மருத்துவ குழு ஒன்றை நியமித்து மருத்துவ அறிக்கைகள் தொடர்பாக மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்ததாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார்.
அதற்குரிய காரணத்தை அவர் குறிப்பிடுகையில், ரணில் விக்ரமசிங்கவை கவனித்து வரும் வைத்தியர்கள் உண்மையை கூறினாலும் கூட வைத்திய அதிகாரிகள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு இறுதி முடிவாக. அதன்படி வைத்தியர் ருக்ஷான் பெலன போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்க உடல்நிலை சம்பந்தமாக பொய்யான தகவல்களை நீதிமன்றத்தின் மூலம் வெளியிடலாம் என்பது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றும் அதற்கான சாத்தியங்கள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வைத்தியசாலையில் இருந்து காணொலி மூலம் ரணில் விக்ரமசிங்கவிடம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அர்ஜுனா சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்படி அன்றைய தினம் நீதிமன்ற விசாரணைகள் காணொலி மூலமாகவே முன்னெடுக்கப்பட்டது. எனினும் இந்தியா, நோர்வே, அமெரிக்கா போன்ற நாடுகள் ரணிலின் கைதினால் தற்போதைய ஜனாதிபதிக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்ததாக அர்ஜுனா தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பிணை கிடைத்திருப்பது சந்தேகங்கள் வலுப்பெறுவதாக தோன்றுகின்றது. இவ்வாறான அழுத்தங்கள் ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் என்பதுடன் நீதிமன்ற தீர்ப்புகளின் மீது வெளிநாட்டு தூதரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றவை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் என்பதையும் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டியிருந்தார். இப்படி இருக்கும்போது ரணிலின் விடுவிப்பின் பின் நடக்கப் போகும் அரசியல் மாற்றங்கள் பல்வேறு ஊகங்களை கிளப்புகிறது. இது தொடர்பாக தெரிவித்த அர்ஜுனா எம்பி, இனிவரும் நாட்கள் அரசியலில் மிக மோசமான நாட்களாகவும் முக்கியமான நாட்களாகவும் இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர், அடுத்தடுத்த வழக்குகள் கோட்டாபய ராஜபக்ச, சாணக்கியன், ஜோசித ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச போன்றவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க பார்க்கலாம். அதன்படி தற்போது அரசாங்கம் ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக ரணிலை கைது செய்து மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எப்படி குழம்புகிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட எதிர்ப்புகள் பலமாக கிளம்பி போலீசாருக்கு கல்லறி விழும் அளவுக்கு சென்றிருக்கிறது. இதன் மூலம் இவர்கள் மீது கை வைத்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று அரசாங்கம் விளக்கிக் கொண்டிருக்கும் என்று அர்ஜுனா குறிப்பிட்டார். இது இவ்வாறு இருக்கும் மாகாண சபை தேர்தலில் வென்றே தீர வேண்டும் என்ற இக்கட்டான நிலைமை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு உள்ள நிலையில் வடக்கில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதாக மக்களை பேய் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் பொருட்டு எதிர்வரும் தினங்களில் யாழ்ப்பாணத்திற்கு வர இருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க குறித்த அபிவிருத்தி திட்டங்களுக்குரிய ஆரம்ப திட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார். எனினும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் காரணமின்றி பிற்போடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கலந்து கொண்ட கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தன்னால் எழுப்பப்பட்ட காரசாரமான கேள்வி காரணமாக முறை கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள அரசு முயற்சி செய்யும். இதன் அடிப்படையில் தன்னையும் முன்கூட்டியே கைது செய்வதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் என்று எதிர்ப்பு கூறுகிறார் அர்ஜுனா எம்பி. தொடர்ந்தும் அர்ஜுனா, ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறுகிறார். அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் கட்சிக்கு 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. குறித்த ஆசனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர் பதவியை ராஜினாமா செய்யும் இடத்தில் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் ரணில் நாடாளுமன்றம் வந்தால் எதிர்க்கட்சி தலைவராக செயற்படுவது யார் என்ற ஒரு குழப்பமும் ஏற்படலாம். அதன் அடிப்படையிலேயே அண்மைய எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைந்த செய்தியாளர் மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அந்த கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் மற்றும் பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்களே தவிர சஜித் பிரேமதாச கலந்து கொள்ளவில்லை. தேசிய மக்கள் சக்தி ஜனநாயக நாடு என்பதை இல்லாமல் செய்ய முயற்சியில் உள்ளதால் ரணில் விக்ரமசிங்கவை எப்படியாவது மீண்டும் பாராளுமன்றம் கொண்டு வரலாம் என்று எதிர்ப்பு கூறினார் அர்ஜுனா எம்பி. மறுபுறம் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் கூட்டம் இடம்பெறும் நிலையில் இனப்படுகொலை தொடர்பான பிரேரணை ஒன்று கொண்டு வரப்படுகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பில் ஒரு கடிதம் ஐநாவுக்கு செல்ல தமிழரசு கட்சி இன்னொரு கடிதத்துடன் ஐநாவுக்கு போகின்றது. எல்லோரும் நாங்கள் தான் என்று கூறும் இடத்தில் தான் அமைதியாக இருப்பதற்கு காரணம் ஐநாவாக இருக்கலாம் அல்லது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், கதைக்க போவது நான் தானே என்று புதிர் போடுகிறார் அர்ஜுனா. ஆனால் நாங்கள் தான் செய்ததென்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப் போவது அவர்களே. அவ்வாறே வடக்கு அரசியலில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் மருத்துவ தேவை நிமித்தம் வெளியேற அவரது இடத்திற்கு சுமந்திரன் உள்ளே வருவார். இதில் கட்சி தலைவர்கள் முன்வரிசையில் அமர வேண்டும் என்று நாடாளுமன்ற சட்டத்திட்டத்திற்கு அமைய சாணக்கியன் பின்னகர்த்தப்பட அந்த இடத்தில் சுமந்திரன் அமர்வார். இது என்ன சிக்கல் என்றால், தமிழரசு கட்சிக்குள் எதிர் துருவங்களாக நிற்கும் ஸ்ரீதரனும் சுமந்திரனும் அருகருகே அமர்வது முரண்பாடுகளை ஏற்படலாம். இவர்களுக்கு இடையிலான இடைவெளியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பெரிதுபடுத்த சங்க கட்சியில் இருப்பவர் கஜேந்திரகுமாரை குழப்பு அரசியல் கூட்டுக்கள் உடையும் என்றார் அர்ஜுனா.